இந்த சிவன் கதை நிச்சயம் உங்களை மெய்சில் இருக்க வைக்கும். முன்னொரு நாள் திருநின்றவூர் என்ற ஊரில் பூசலார் என்ற சிவபக்தர் வாழ்ந்தார். அவர் மிகவும் ஏழையானாலும் சிவனுக்காக ஒரு பெரிய கோவில் கட்ட வேண்டும் என்பதே அவரது ஆசை. ஆனால் பணமில்லாத காரணத்தால் அவர் தன் மனதில் ஒரு கோவிலை வடிவமைக்க தொடங்கினார். மனம் முழுவதும் பக்தியோடு அவர் அடிக்கல் நாட்டி சுவர்களை எழுப்பி கற்பனையில் ஒரு கோவிலை கட்டினார். ஆண்டுகள் கடந்த பிறகு அந்த மனக்கோவில் முழுமையாக முடிந்தது. மகிழ்ச்சியுடன் அவர் கும்பாபிஷேகம் நடத்தும் தேதியை நிர்ணயித்து சிவபெருமானை மனதார நினைத்து கோவிலுக்கு வர அழைப்பு விடுத்தார். அதே நேரத்தில் பல்லவ அரசன் ராஜசிம்மன் காஞ்சிபுரத்தில் ஒரு பிரம்மாண்டமான சிவன் கோவிலை கட்டி முடித்திருந்தான். அவனும் அதே தினத்தில் கும்பாபிஷேகம் நடத்த திட்டமிட்டிருந்தான். ஆனால் அந்த இரவு அரசனின் கனவில் சிவபெருமான் தோன்றி, நான் உன் கோவிலுக்கு வர முடியாது, நான் பூசலாரின் கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்று கூறினார். இதை கேட்ட அரசன் அதிர்ச்சி அடைந்தான். நாம் கட்டிய கோவிலை விட அவன் கட்டிய கோவில் பெரியதா? ஏன் சிவபெருமான் அந்த ஏழையான பூசலாரின் கோவிலை தேர்ந்தெடுத்தார் என்று குழம்பினான். பின் அரசன் தெளிவு பெற திருநின்றவூர் சென்று அந்த கோவிலை தேடினான். ஆனால் எங்கும் கோவில் இல்லை. அங்கே இருந்தது மனதார சிவனை நினைத்து தவம் புரியும் பூசலார் மட்டுமே. இப்போ என்ன தேவான்னு கூப்பிடுறது ஒருத்தன் தான். சூரியன் கொடிய நீட்டி சுறாவளி நடைய காட்டி வீரமே எங்கும் விதைக்க இங்கு வந்தானே. கொக்கட்டிச்சோலையை பொறுத்த வரைக்கும் என்ன ஸ்பெஷல்? சிவன் இருக்கான், அது போதும், வேற என்ன? கண்ணில் காண்பதும் ரசிப்பதும் அழிந்து போகும்.